செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழியில் இன்று மேலும் 6 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இதுவரை 147 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இதில் 140 மனித எலும்புக்கூடுகள் இன்றைய நாள் முடிவில் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்துமயான மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 32வது நாளாக இன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் பங்கேற்போடு முன்னெடுக்கப்பட்டது. சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கு யாழ் நீதவான் ஆனந்தராஜா அவர்கள் முகதாவில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 2ஆம் கட்டத்தின் 32ஆம் நாள் அகழ்வு பணியின் போது ஏற்கனவே 130 மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. புதிதாக 3 மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டு மொத்தமாக இதுவரை 133 மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு நேற்றைய தினத்தில் 141 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன. இன்று புதிதாக 6 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு மொத்தமாக 147 மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அத்துடன் இந்த வழக்கானது 14ஆம் தேதி திறந்த மன்றில் அழைக்கப்பட இருக்கின்றது. அன்றைய தினம் ஸ்கேன் பரிசோதனைக்கான அறிக்கைகள் கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த அகழ்வு பணியானது அன்னளவாக 22ஆம் தேதி அகழப்பட இருக்கின்றது. நேற்றைய தினம் குறிப்பாக ஒரு மண்டையோட்டு தொகுதியுடன் செருப்பும் ஒன்று அணிந்தவாறே புதைக்கப்பட்டிருந்தது அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அது மட்டுமில்லை, இடுப்பில் கட்டிய தாயத்தும் ஒன்று சான்று பொருளாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கு மொத்தமாக முதல் கட்டம் 9 நாளும் 2ஆம் கட்டத்தில் 32 நாளுமாக மொத்தமாக 41 நாள் அகழ்பணி நடைபெற்றிருக்கின்றன. இந்த 2ஆம் கட்டத்தின் 33வது நாள் அகழ்பணி 21ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. 2ஆம் கட்டத்தினுடைய இதுவரை காலமான அகழ்வுகளுடைய அறிக்கை எப்போது நீதிமன்றம் கோரும்போது இடைக்கால அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட இருக்கும். அது 14ஆம் தேதி அறிவிக்கப்படும். அன்றைய தினம் இது சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.